என்னையா அச்சய பாத்திரம் மாதிரி எடுக்க 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 அச்சய பாத்திரமே நம்ம ஊரில் மாற்றிட்டானே. அச்சய திருதினா சார் ஊரை மாத்துறதில்ல. என் மனைவி சார் என் கூட படித்தவ, என்னோட கூட படித்தவ, உண்மையாகவே என் கூட படித்தவ, என்னோட கூட படித்தவ, அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி வாங்கினவங்க. அச்சய திருதிக்கு 1/2 கிராம் காசு வாங்கிட்டேன்னு 8 பவுன் செயினை எங்கேயோ தொலைச்சிட்டு வந்துட்டா. ஏமாண்ணே அச்சய திருதிக்கு காசு வாங்கினா புண்ணியம்னா நான் யாரை போய் திருத்துறது? அன்புக்குரியவர்களே, அட்சய திதியினுடைய நோக்கமே என்ன? மணிமேகலை கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தின் பெயர் அட்சய பாத்திரம். அதில் எடுக்க எடுக்க அன்னம் வருகின்றதைப் போல அட்சய திருதிக்கு ஒரு ஏழைக்காவது ஒருபடி சோறு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய மரபு. அதனால தான் மகாபெரிய சுவாமிகள் 68வது பீடாதிபதி நமக்கு ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய மரபு மாறாத சங்கிலி தொடர் அழுபதாத நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை இந்த வீரிய வெடிகளில் இந்த மண்ணுக்கு விளைத்த மகாபெரிய சுவாமிகள் எழுதுறாரு. டே, மனுஷனாக பிறந்தா டெய்லி தானம் தர்மம் பண்ணணும், அதுவும் பெண்ணால் தான் முடியும். எப்படி பண்ணணும்னு சாப்பாட்டை பற்றி எழுதுறாரு. தினசரி பெண்கள் அரிசி களையும் போது ஒரே ஒரு பிடி அரிசியை எடுத்து ஒரு டின்னில் போடுங்க. 30 நாளில் டின்னு நிறைஞ்சிடும். 31வது நாள் கொண்டு போய் கோவிலுக்கு கொடுங்க. 10 பேருடைய சாப்பாடு வயிறு ஃபுல்லாகும். அடுத்த மாதம் கோவிலுக்கு கூடாதீங்க, ஏதேனும் ஒரு மடத்துக்கு கொடுங்க, இல்லைன்னா ஒரு ஏழைப்பாளைகள் இருக்கக்கூடிய விடுதிக்கு கொடுங்க. ஏனென்றால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நான் நினச்சி பார்க்குறேன் சார், அண்ணாவினுடைய படியரிசி திட்டத்துக்கு முன்னோடியாக இருந்தது எங்கள் பெரியவருடைய பிடியரிசி திட்டமோன்னு நினைக்க தோணுது. என்ன சார், அப்போ சாப்பாட்டுக்காக தான் கோவிலுக்கு போகலான்னு சொன்னால் பல பேர் என் மேலே இன்றைக்கி ரெடியாக இருக்கான் சண்டை போடுறதுக்கு. இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சாதான் சார் இதனுடைய நுட்பம் தெரியும். கடல்னால் மூச்சடைக்கி முத்தெடுக்கணும், பக்தி இலக்கியம்னா உள்ளே போய் படிக்கணும். பிரார்த்தனைன்னா சும்மாவா, விளையாட்டா? பட்டியல் குறிச்சிக்கங்க.